ரூத்தின் சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். அதில் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். ரூத் 3:9-10. லெலூயா. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிற வார்த்தை, நம் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் அதிக உத்தமமா இருக்க வேண்டும். போவாஸ் யாருக்கு நிழலாட்டம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் போவாஸ் காட்டப்படுகிறார். அவர் பாருங்க, மகளே என்று கூப்பிடுறார். ரூத்தை எப்படி கூப்பிடுறாரு? மகளே. பேரை விட்டு கூட கூப்பிடல, எப்படி கூப்பிடுறாரு? மகளே. போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டம். சரிங்களா? இந்த ரூத் பாருங்க என்ன பண்ணலாம். முதல்ல பாருங்க எப்படி அவ முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறதா. அவள் முந்தின நற்குணம் என்னது? நகோமி கூட வந்ததுதான் அவளுடைய முந்தின நற்குணம். இப்போ பாருங்க, நகோமி ஒரு யோசனை சொல்றாங்க. நீ அந்த யோசனைக்கு தான் அவள் செவி கொடுக்கிறாள். சரிங்களா? நீங்க பாருங்க 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் பாருங்க, இங்க பார்க்கிறோம், நகோமி தான் ரூத்துக்கு இந்த யோசனையை சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை தெரிவிக்கிறது யாரு? நகோமி. அப்போ இந்த நேரத்திலும் கூட சபைகளிலே சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். சரிங்களா? நகோமியினுடைய யோசனையை ரூத் செய்யாமல் இருந்திருந்தாள் என்று சொன்னால் இந்த ஆசீர்வாதத்தை ரூத்தாலே பெற்றிருக்க முடியாது. அப்போ நகோமி ஒரு யோசனை சொல்றாங்க, அவருடைய போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மகள் பாருங்க என்ன சொல்றா? நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன். 5ஆம் வசனம், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அப்போ கர்த்தர் நமக்கு சொல்லுகிறபடியெல்லாம் முதலாவது நாம் செய்தோம் என்றால் நாம் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் நம் பிந்தின நற்குணம் அதிக உத்தமமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப இங்க பாருகிறோம், நீர் எனக்கு என்னெல்லாம் சொல்றீரோ நகோமி அவர்களே, நான் அதை செய்வேன். அப்ப கர்த்தர் பேசுகிற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிற அறிவுரைகள், கர்த்தர் விதித்திருக்கிற கட்டளைகள், கர்த்தர் சொல்லுகிற பிரமாணங்கள் எல்லாவற்றிற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் முதலாவது. அல்லேலூயா. அதுதான் இங்க ரூத் சொல்றா, நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் நான் செய்வேன். நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ நான் செய்யறேமா அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே செய்கிறாள். பாருங்க, போவாஸ் அவன் படுத்துட்டு இருக்கான். நம்ம பார்க்கிறோம், அவள் மெல்ல போய் 7ஆவது வசனம் வாசிங்க. போவாஸ் புசித்து குடித்து மெல்ல போய். சரி, அப்போ இந்த சாட்சியை இந்த மகள் பெறுவதற்கு அவள் என்ன செய்தாள்? முதல்ல கீழ்ப்படிந்தாள். சரிங்களா? கீழ்ப்படிந்தாள். 2வது நம்ம பார்க்கிறோம், மெல்ல போய் தேவ சமூகத்துக்கு சண்டை போட்டுட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு எல்லாம் போய் உட்காரக்கூடாது. என்ன பண்ணணுமா? அமைதியாக போய் உட்காரணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் போய் ஜெபிக்க போனேன், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? வீட்டில் சண்டை போட்டேன், வீட்டில் பிரச்சனை பண்ணேன், வீட்டில் கத்திக்கிட்டு கிடந்தேன், அப்புறம் போய் என்னத்தை போய் நம்ம தேவ சமூகத்தில் போறது? அப்போ மெல்ல போய் மெதுவாக அமைதியாக சத்தம் இல்லாமல் என்ன பண்றா? அவ போவாஸ் கிட்ட போறா. அல்லேலூயா. போவாஸ் கிட்ட போகும்பொழுது அமைதியாக போறா. சத்தம் போட்டுட்டு இருந்தால்னா எல்லாரும் எழுந்திட்டு இருப்பாங்க.
யாரும் எழுப்பக்கூடாது என்பதற்காக அவள் எப்படி போறா? அமைதியா போறா. அப்போ நான் அதிகாலை வேளையில எழுந்திருக்கும் போது அமைதியா இருக்கும், ராத்திரி வேளையில ஜெபிக்கும் போது அமைதியா இருக்கும். அமைதியான சூழ்நிலையில தான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கணும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறது, சபையில ஜெபிக்கிறது, நாம எல்லாம் வேண்டும், நான் எதையும் வேண்டாம் என்று சொல்லவில்லை, எல்லாம் தேவைதான். ஆனால் கர்த்தருக்குள்ளே நான் வளர வேண்டும், அவருடைய போர்வை நம்மளே போத்தப்பட வேண்டும், அவர் நம்மை பார்த்து இந்த சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமைதியா அவர் சமூகத்தில் போய் உட்காரணும். அல்லேலூயா. அவர்தான் ரெண்டாவது அந்த மகள் பண்ண காரியம் பாருங்க. மெல்ல போய் அடுத்து என்ன பண்ணலாம்? மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி. அப்ப கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடணும், கர்த்தரை அழைக்கணும், வாங்காண்டவரே. போர்வை மூடி இருக்கு, ஒதுக்குறா. அப்ப எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவே என்ன போர்வை போத்தி இருக்கிறது, என்ன அந்த திரைச்சிலை அது இருக்கிறது, அதை நான் எடுக்கணும். அது என்ன பண்ணணும்? எடுக்கணும். இந்த மகள் பாருங்க அடுத்து என்ன பண்ணா, அந்த போர்வையை ஒதுக்கி. அப்பதான் அந்த பாதம் தெரியும். இயேசுவினுடைய பாதம் எப்போ தெரியும்? போர்வை ஒதுக்கப்பட்டாதான் பாதம் தெரியும். அப்போ அந்த போர்வையை நம்ம ஒதுக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு உண்மை சம்பவம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஒரு பயங்கரமான ஒரு குற்றவாளி, கொலையாளி, அநேகம் பேரை கொன்று குவித்தவன், அநேக குற்றங்களில் ஈடுபட்டவன் சிறையில் வைக்கப்பட்டிருந்தான். பிடித்து சிறையில் வச்சிருந்தாங்க. அவனை ஒரு நாள் தூக்கில போடும்படியாக சிறையில் அவன் வைக்கப்பட்டிருந்தான். அப்பொழுது அந்த சிறைச்சாலையிலே ஒரு பாஸ்டர் போய் என்ன பண்ணாரு, ஒரு பைபிளை கொடுத்து, நீ வாசி. இது உண்மையிலே நடந்த சம்பவம், கற்பனை அல்ல, உண்மையில் நடந்த சம்பவம். அவர் வாசி என்று சொல்லும்போது, கர்த்தருனை நேசிக்கிறார் சொல்லும்போது, அவன் தூக்கி அதை விசிறி அடித்து, என்கிட்ட வராத, நீ வெளியே போ என்று அவன் சொல்லிவிட்டான். இந்த இடத்தை விட்டு போன்னு சொல்லிவிட்டான். அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த ராத்திரி அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான், ஒரு தரிசனத்தை காண்கிறான். என்னவென்றால், அந்த இடத்திலே ஒரு இடம், பிரகாசமான ஒரு இடம் காட்சி அளிக்கிறது. பிரகாசமான ஒரு இடம், எல்லாம் பிரகாசமா இருக்கிறது ஒரு இடம். அதிலிருந்து அவன் தாய் அவனை அழைக்கிற மாதிரி அவன் பார்க்கிறான். இரு கரங்கள் நீட்டி அவன் தாய் தன்னை அழைக்கிற, வாப்பா இங்க மகனே என்று சொல்லி அழைக்கிற மாதிரி அவன் பார்க்கிறான். அவன் ஓடி போகிறான் அவன் தாய் கிட்ட. அப்புறம் அங்கே என்ன நடக்குது என்று சொன்னால், அவன் ஒரு சுவர் அப்படியாக நின்று விடுகிறது அவனுக்கும் அவன் தாய்க்கும் நடுவிலே. அவன் போய் அந்த சுவரில் மோதி கொண்டானான். மோதி கொண்டு அந்த சுவரை உற்று பார்த்தான். அது அவன் பாவத்தினாலே கட்டப்பட்டிருந்த சுவராக இருந்தது. அவன் செய்த ஒவ்வொரு குற்றமும் ஒவ்வொரு செங்கல் மாதிரி அது எழும்பி இருந்தது. அப்பொழுது அவன் பார்க்கிறான், அந்த சுவரின் மேலே ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பார்க்கிறான். அதிலிருந்து ஒரு துளி ரத்தம் அந்த சுவரில் விழுந்து எல்லாம் மறைந்து விட்டது. உடனே அவன் எழுந்தான், நான் என் அம்மாவை பார்த்தே ஆகணும். அவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எதுக்காக விரும்பினாரு? இயேசுவை பார்க்கறதுக்கு விரும்பல, என் அம்மாவை நான் போய் பார்க்கணுங்க. அப்புறமா அந்த விழுந்து கிடந்த பைபிளை, வேதத்தை எடுத்து வாசித்தான். இயேசுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அப்புறமா அவனை தூக்கில் போட்டாங்க. அப்போ பரலோகத்துக்கு தான் அவன் போயிருக்கணும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய பாவங்கள் போர்வை போல மாறிவிடும். ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஆயிடும், ஒரு திரைச்சிலை மாதிரி ஆயிடும். அது ஒதுக்கப்படணும். இந்த மகள் ரெண்டாவது என்ன பண்றா, அமைதியா போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, போர்வையை ஒதுக்குறாங்க. அப்ப எடுத்த எடுப்புல நம்முடைய தேவைகளை சொல்லக்கூடாது. எடுத்த எடுப்புல நான் இதை வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, இந்த போர்வையை ஒதுக்குங்கப்பா. உமக்கும் எனக்கும் குறுக்கே நிக்கிற இந்த போர்வை வேண்டாம் ஆண்டவரே. இல்லைன்னா உன் பாதம் எனக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா, உங்களுடைய பாதம் எனக்கு தெரியணும்னா இந்த போர்வையை ஒதுக்குங்க. அதுதான் முதலாவது. அல்லேலூயா. அடுத்து இந்த மகள் என்ன பண்றாள் சொன்னா, படுத்து கொள்ளுகிறாள். தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பதற்கு அடையாளம் படுத்து கொள்ளுதல். அல்லேலூயா. ஒதுக்கி விட்டு என்ன பண்றா, பாதத்திலே படுத்து கொண்டாளாம். அப்படியே உட்காந்துடணும் ஆண்டவர் சமூகத்தில், எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி. அல்லேலூயா. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி. அவள் எவ்வளவு நேரம் படுத்திருந்தால் தெரியாது, திடீரென்று
அவன் எழுந்து பார்க்கிறான். கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. நாம் 1 மணி நேரம் நம்ம லிஸ்ட் ஃபுல்லாக சொல்லிட்டு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, ஆமே சொல்லி கிளம்பி போயிட்டு இருப்போம். அவர் அப்பதான் பேசணும்னு வந்திருப்பாரு, நாம் ஏஞ்சி போயிட்டு இருப்போம். ஐயா, நான் மட்டும் என்னுடைய லிஸ்ட் எல்லாம் சொல்றேன், தேவையெல்லாம் சொல்றேன், எனக்கு வேண்டியதெல்லாம் சொல்றேன், எல்லாமே சொல்றேன். அவர் உள்ளத்துல என்ன இருக்கு நான் இது வரைக்கும் கேட்கவே இல்லையே. அவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறார், நான் என்னத்தை கேட்டேன்? இது வரைக்கும் நான் கேட்டிருக்கேனா? இது வரைக்கும் நான் எதனா கேட்டிருக்கேனா? நான் பாட்டுன்னு உட்காடுறேன், 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ நான் பேசிட்டு நாத்தமா சொல்லிட்டு கிளம்பி போயிடுறேன். அவர் ஆண்டவரே, நீங்க என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறீர்? என்னிடத்துல நீங்க என்ன பேசணும் விரும்புறீங்க? கேட்கவே இல்லையே. அப்போ அவர் பேச வேண்டும் என்றால் என்ன பண்ணோம்? உட்காரணும், போய் சமூகத்தில் உட்காரணும். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் நீங்க பேசுற வரைக்கும் நான் எந்திரிச்சு போக மாட்டேன். ஆண்டவரே, நீங்க பேசியே ஆகணும். இந்த மகள் பாருங்க, போய் படுத்துட்டா. அவர் உத்தரவு சொல்ற வரைக்கும் நான் எந்திரிக்க போறது கிடையாது. அப்புறமா அவர் எந்திரிச்சு என்ன கேட்கிறாரு? நீ யாருமா கேட்டாரா? கர்த்தர் கேட்பார், கர்த்தர் நம்மோடு பேசுவார். நாம் அதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. நம்மளுடைய நினைப்பு என்ன தெரியுமா? 5 நிமிஷத்துல முழங்கால் போட்டா 5 நிமிஷத்துல அவர் பேச ஆரம்பிக்கணும். அப்படிலாம் பேச மாட்டார். ஆண்டவரேன்னு கூப்பிட்ட உடனே அவர் வந்து பேசிடணும். கொலிகா, ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற கொலிகா இல்ல கிளாஸ்மேட்டா ஒரு கூப்பிட்டு பேசுறதுக்கு, இல்ல பக்கத்து வீட்டுக்காரரா, இல்ல நம்ம சொந்தக்காரரா? சொந்தம் தான், அவர் நம்முடைய சொந்தம் தான். ஆனா அவர் தெய்வம். அல்லேலூயா. அது என்றைக்குமே நம் நினைவிலிருந்து போகக்கூடாது. அவர் கடவுள். சும்மாலாம் கூப்பிட்டாலாம் பேசலாம் மாட்டார். பேசணும்னா உட்காரணும், இந்த மாதிரி உட்காரணும். எத்தனை மணி நேரம் அவங்க படுத்து கொண்டு இருந்தாங்க தெரியாது. அவர் காலடியில் எவ்வளவு நேரம் படுத்து கொண்டு இருந்தாங்க தெரியாது. திடீரென்று அவர் பாருங்க, பாதி ராத்திரியிலே பாருங்க, 8ஆம் வசனம், பாதி ராத்திரியிலே. அப்ப எவ்வளவு நேரம் படுத்திருப்பாங்க தெரியாது. பாதி ராத்திரியிலே, நைட்டு பாதி போயாச்சு, இன்னொரு பாதி இருக்கு. அந்த ராத்திரியில் அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையில படுத்திருக்கிறதை கண்டு அப்பதான் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிற விதம் இதுதான். அப்போதான் ஆண்டவர் சொல்வாரு, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் அதிக உத்தமம் மகளே. அல்லேலூயா. அந்த மகள் பாருங்க, அவ போர்வையை ஒதுக்கிட்டா, திருப்பி போர்வையை போத்தனான்னு இருக்கு. ஒதுக்குன்னா அல்லேலூயா. அந்த போர்வையை ஒதுக்கிட்டு என்ன சொல்றா? உம்முடைய போர்வையை போவாஸ் என் மேல விரியும். அந்த போர்வை வேற போர்வை. அல்லேலூயா. இந்த மகளுக்கு பாருங்க நற்குணம், குணசாலி மகளே. பாருங்க என்ன சாட்சி சொல்றா, எடுக்கிறா பாருங்க. நீ குணசாலி. பாருங்க 11ஆம் வசனம் பாருங்க. இப்போது மகளே, நீ குணசாலி. இப்போது மகளே நீ இந்த வார்த்தை தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு வாஞ்சிக்கிறோம். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். ஆனா முன்னாடி இவ்வளவு காரியம் பண்ணாங்களே அவங்க. அது 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 அந்த அது நம்ம செய்யறதுக்கு பிடிக்காது. எப்படி தெரியுமா? மாங்காய் மரத்துக்கு முன்பாக போய் நின்று கல்லு கில்லு எதுவுமே அடிக்க மாட்டோம். பார்த்த உடனே மாங்காய் விழுந்துடணும். அப்படின்னா எப்படி விழும்? எதனா ஒரு நம்ம செய்யணும்ல, எதனா ஒன்று பண்ணணும்ல. தேங்காய் மரத்துக்கு முன்னாடி போய் இளநீர் விழுந்துருமா? யாராவது ஏறணும், எதனா பண்ணணும். அதே போலதான். நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். சரி, செய்யணுமே, உட்காரணுமே, சமூகத்தில் உட்காரணுமே. ராத்திரியும் உட்கார மாட்டேன், அதிகாலையிலையும் உட்கார மாட்டேன், எதுக்குமே நான் உட்கார மாட்டேன். ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசணும்பா. எப்படி பேசுவார்? போர்வையும் ஒதுக்க மாட்டேன். ஆமா, வருஷம் தீர்மானம் எடுப்பேன். நான் பொய்யே சொல்ல மாட்டேன், அடுத்த நாளே பொய் சொல்லுவேன், நான் எல்லா வேலையும் பண்ணுவேன்.
வருஷா வருஷம் இந்த பாவம் என்னோட கேரி அவுட் ஆகிட்டே இருக்கும், இது கூடயே வந்துட்டு இருக்கும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவில்லை. ரூத்தினுடைய நற்குணம் என்ன தெரியுமா? அவர் விட்டா விட்டது தான், அதுதான் அவருடைய நற்குணமே. மிகப்பெரிய நற்குணம் ரூத் என்ன தெரியுமா? விட்டா விட்டது தான். நான் மோவாப் தேசத்தை விட்டேன், அந்த என்னுடைய ஜனங்களை விட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சது, விட்டேன், திரும்பிலாம் பார்க்க மாட்டேன். நடு ரோட்டில் நான் வந்தாலும் சரி, நடுத்தருள் நான் உட்காந்தாலும் சரி, வீடு வாசல் இல்லாமல் உட்காந்தாலும் சரி, திரும்பிலாம் பார்க்க மாட்டேன். விட்டாச்சு, விட்டது தான். அந்த நற்குணத்தை பார்க்கலாம் இந்த நற்குணம் எப்படி இருக்கான்? அதிக உத்தமமா இருக்கான். மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ குணசாலி என்று நான் மட்டும் இல்லை மகளே, இந்த ஊருக்கே தெரியும். சாட்சி இது சொல்ல முடியுமா நம்மளை பார்த்து? நீங்க உண்மையிலே நீங்க நல்லவங்க தான், நீங்க இயேசுவை வணங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, உண்மையிலே நீங்க வணங்குற தெய்வம் தாங்க உண்மையான தெய்வம், சொல்ல முடியுமா? யாராவது நம்மள இங்க இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தரை பார்த்து வேற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறவங்க, ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க சொல்ல முடியுமா? இதை இங்க சொல்றாரு பாருங்க, நீ குணசாலி என்று ஊருக்கே தெரியும், எல்லாரும் அறிவார்கள், சொல்ல முடியுமா? அப்போ ரூத்தை போல நற்குணசாலியாயிருங்கள். ஆண்டவரே, நம்முடைய போர்வை என் மேல் விரியும், போர்வை எடுத்து என் மேலே விரியும். அப்புறம் ஏன் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன நற்குணமா? இன்னொரு ஒரு விஷயம் நற்குணம் என்ன தெரியுமா? நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால், அதான் நற்குணம். நீ எந்த வாலிபர் பின்னாடியும் போகல மகளே, நீ என்ன மட்டும் தேடி வந்த பத்தியா, என்ன மட்டும் சார்ந்திருந்த பத்தியா, என்னோடு மட்டும் உறவாடின பத்தியா, நீ குணசாலி. ஏன்னா போவாஸ் யாரு? கிறிஸ்துவின் நிழலாட்டம். அவ இவரை யாருடைய வயலுக்கும் போகல, அவர் வேற யார்கிட்டையும் போகல, வெறும் போவாச மாத்திரம் தேடி போறா. அதனால நீ குணசாலி. தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களும் ரெண்டுமே, ஏழையான வாலிபரும் பின்னாடியும் நீ போகல, பணக்காரன் வாலிபர் பின்னாடி நீ போகல, நீ யாரு பின்னாடியும் போகல. அதனால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமம். மனிதர்களுக்கு பின்பாகி ஓடுனா குணம் போயிடும். Hallelujah. When money is lost, nothing is lost. When time is lost, something is lost. But when character is lost, everything is lost. தாத்தா சொல்ற வார்த்தை இது அடிக்கடி. பணம் போச்சுன்னா ஒன்றுத்தையும் நம்ம இழக்கல, திரும்ப சம்பாதிச்சுக்கலாம். நேரம் போச்சுன்னா ஏதோ ஒன்று நம்ம இழக்கிறோம், திரும்ப வராது. ஆனால் குணம் போச்சுன்னு வைங்களேன், எல்லாம் போச்சு. பாருங்க, தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர் பின்பாக நீ போகல மகளே, நீ போகல சொல்றாரு, நீ அவங்க பின்னாடி போகல. அதனால நீ குணசாலி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன், நீ கவலைப்படாத, நீ பயப்படாத. எவ்வளோ வாக்குத்தத்தம் அதுக்கு பின்பாக வருது பார்த்தீங்களா? நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ போகல, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி. ஊரெல்லாம் அறிவாங்க. ரூத் அந்த பேரை பெற்றது காரணம் தெரியுமா? அவர் யாருக்கு பின்பாகவும் போல, வெறும் போவாசம் மாத்திரம் தான் தேடி போனான். ஏன்னா போவாஸ் அந்த கட்டளை இட்டு இருந்தான். எங்க கிட்ட இருந்தான் தெரியுமா? பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மகளே, பாருங்க, பொறுக்கிறதுக்கு வேறு பொறுக்கிக் கொள்ள வேறு வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு, வேற எங்கேயும் போகாத. நான் உனக்கு எல்லாம் சரி. பாருங்க, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால்
நீ தண்ணீர் குடங்கள் இன்றைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். பாத்தீங்களா? நான் உனக்கு செய்யறமா, நீ வேற எங்கேயுமே போகாத, நீ வேற எந்த வயலுக்கு பின்னாடியும் போகாத, வேற யாருக்கு பின்னாடியும் போகாத, நீ என் கூடவே இரு, நீ இந்த இடத்துல இரு. இந்த இடத்துல என்னது? தேவ சமூகம், தேவனுடைய சபை. நீ இந்த இடத்துல இரு மகளே. நான் என்ன சொல்றேன், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுக்குறேன். அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து நீ அவங்க பின்னாடி போனா உனக்கு வயல் சாப்பாடு கிடைக்கும். ஒருவரும் உன்னை தொடக்கூடாதுன்னு கட்டளையிட்டு இருக்கிற, நீ பயப்படாத. தண்ணி வேணும்னா நான் தண்ணி பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பேன், நீ மொண்டு குடிச்சிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் எங்க கிடைப்பாரு? தியேட்டர்ல கிடைப்பாரு? எங்க கிடைப்பாரு? சபையில தான் கிடைப்பாரு. நீ மொண்டு குடிச்சிக்கலாம், நீ வேற எங்கேயும் போகாத. அதை அவர் கீழ்படுகிறாவ, நீ எங்கேயும் போகல மகளே. நான் சொன்னபடியே நீ எங்கேயும், எந்த வயலுக்கும் நீ போகல, எந்த வாலிபனுக்கு பின்னாடி நீ போகல. அதனால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமம். கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படியாமல் போனால் ரட்சிப்பே கிடையாது. கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படியாமல் போனால் விமோச்சனமே கிடையாது. கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படியாமல் போனால் மீட்பே கிடையாது. கிறிஸ்துவுக்கு பயம் இருக்கணும். அவர் சொல்லிட்டார் வேண்டாம், வேண்டாம்னா வேண்டாம். ஏன் வேண்டாம், எதுக்கு வேண்டாம்? அந்த ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல ஆண்டவரே, நீங்க வேண்டாம் சொல்லிட்டீங்க, வேண்டாம். ஆனால் இந்த காலத்தில் என்ன கேள்வி கேட்குறோம்? ஏன் வேண்டாம், எதுக்கு வேண்டாம், நான் பண்ணால் என்ன ஆகும்? அதே கேள்வி தான் ஏவாள் கேட்டு சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு கதை. ஆமாம், அவள் ஒரு முறையும் அந்த பழத்தை போய் பார்ப்பாளாம். நல்லா இருக்கே, அழகா இருக்கே, அழகா இருக்கே. அதுதான் பிசாசு வஞ்சித்தது காரணம். போய் பார்ப்பாளாம். இது வேதத்தில் இல்லை சொல்றாங்க. ஆனால் அந்த மாதிரி அவள் செய்திருப்பாள். ஒரு முறையும் அந்த பழத்தை போய் நல்லா இருக்கே, பார்வைக்கு அழகா இருக்கே, சாப்பிட்டா என்ன ஆகும், சாப்பிட்டா என்ன ஆகும், நல்லா இருக்கே, சாப்பிடணும் போல இருக்கே, இதையே ஆண்டவர் சாப்பிட வேணாம் சொன்னார், இதையே ஆண்டவர் சாப்பிட வேணாம் சொன்னார். இதே யோசி பிசாஸ் பார்த்தான். ரைட்டு, நம்ம ட்ராக்கு வந்துட்டாங்க மேடம், வாங்க வாங்க வாங்க. ஏன் ஆண்டவர் வேணாம் சொன்னா வேணாம், நான் ஏன் போய் பார்க்கணும்? எதுக்கு ஆண்டவர் வேணாம் சொன்ன? அந்த ஆராய்ச்சி எதுக்கு எனக்கு? வேண்டாம் சொல்லிட்டாரு, வேண்டாம். கேள்வி கேட்காத ஒரு விசுவாசம், கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதல், இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கேள்வியே கேட்காம குதினா குதி, விழுனா விழு, எந்திரினா எந்திரி, போனா போ. அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன் நம்ம இடத்துல. அதுதான் கீழ்ப்படிதல், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கறது. சாப்பிடாதன்னா சாப்பிடாத, ஏன் ஆண்டவரை சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் அந்த கேள்வியெல்லாம் அவசியம் இல்லை. சாப்பிடக்கூடாது. ஏன்னா நன்மை தீமை அந்த முடிவெடுக்கிற அந்த அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது, இன்னமும் அவர்கிட்ட தான் இருக்குது. நமக்கு நம்ம சொல்லுவோம் நம்ம நன்மை தீமை தெரியும், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எதனா தெரியும்? இல்லைன்னா ஏமாறுவாங்களா, இல்லைனா வஞ்சிக்கப்படுவாங்களா, இல்லைனா நம்பி கழுத்த இருப்பாங்களா, இல்லைனா இந்த மாதிரி எவ்வளோ அனுபவிக்கிறோம், நம்ம எவ்வளோ அனுபவிக்கிறோம். இன்னும் நம்மளுக்கு நன்மை தீமை தெரியுது? ஒன்றும் தெரியாது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, நன்மை தீமை அறியத்தக்கவனாய் மாறிட்டோம். ஒன்றுமே மாறல, இப்போவும் மாட்டே தான் ஆகிறோம். அவருக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும் யார் யார் எப்படி, யார் யார் என்னென்ன நினைப்போடு இருக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, அவங்க உள்ளத்தில் என்ன எண்ணம் ஓடுது, எல்லாம் அவருக்கு தான் தெரியும். இப்போவும் அவரை சார்ந்து வாழாவிட்டால் என்ன ஆகும்? ஸ்தானத்திலேருந்து இழந்து விட வேண்டியதுதான். சரிங்களா? பாருங்க, ரூத் கேள்வியே கேட்கல, கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதல். ஏன் போவாஸ், நான் ஏன் மற்ற வயலுக்கு போனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டாளா? எஜமான் சொல்லிட்டாரு வேணான்னு சொல்லி. வேணாம் ரூத், நீ எங்கேயும் போகாதம்மா, நீ இங்கே இருக்கிற, எந்த வயலுக்கும் போகாத. இல்லை போல, இங்கே இருக்கிற. கூப்பிட்டுருப்பாங்க, மற்ற வயலை சேர்ந்தவங்களும் கூப்பிட்டுருப்பாங்க, இங்கேயும் மாமா வந்து அறுத்துக்கோ, இங்கேயும் மாமா கதிர்களை பொறுக்கிக்கோ. இல்லை இல்லை இல்லை, போவா சொல்லிட்டாரு வேணாம் சொல்லி. வேணாம்.
அதனால தான் அவளுடைய வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். சும்மாலாம் வந்துட மாட்டார். ஒருத்தருடைய சந்ததியின் வழியாக அவர் வரணும்னா சும்மாலாம் வரமாட்டார். எதனால? அவள் குணசாலி. ராகாப் குணசாலி, மரியாள் குணசாலி. இந்த ஸ்திரீகள் எல்லாம் அப்படி இருந்தாங்க. அதனால தான் அவர் வந்தார் அவங்க வழியா. தாவீது ராஜா மாதிரி ஒரு பெரிய மாபெரும் ராஜா அவருக்கு மூதாட்டியா மாறினாங்க. தாவீது ராஜா யாரு? ரூத்துக்கு யார் அவங்க? யார் அவர்? கொள்ளு பேரன். ரூத்துக்கு பிறந்தது யாது? ஓபேத். ஓபேத்தினுடைய பிள்ளை ஈசாய். ஈசாயினுடைய பிள்ளை தான் தாவீது. கொள்ளுப்பட்டி ஆயிட்டாங்க தாவீதுக்கு. எப்படிங்க இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு? குணசாலி. மகளே நீ குணசாலி. நீ வாலிபர் பின்னாடி போகலையே. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ உலகத்துக்கு பின்பாக போகல. அதுதான் பிளெயின் அண்ட் சிம்பிள். நீ உலகத்துக்கு பின்பாக போகல மகளே. தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களுக்கு பின்பாக நீ போகலன்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்கு பின்பாக நீ போகவே இல்லை. நீ என் கூடயே இருந்த, என் சமூகத்திலே இருந்த, எப்பொழுதும் நான் கொடுக்குற ஆசீர்வாதத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்த. என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது? என்ன அந்த நேரத்தில் என்ன கொடுத்தார்? என்ன போவாஸ் என்ன கொடுத்தார்? கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன கொடுத்தார்? கதிர்களை பொறுக்கி கொள்றது தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதையே உத்தமமாய் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற எந்த வயலுக்கு இது நம்மளுக்கு திருப்தி இல்லை, இன்னொரு வயலில் போய் பார்ப்போம், எனக்கு கொடுக்குற வரைக்கும் இது போதுங்க. பண்ணிட்டே இருந்தாங்க, பண்ணிட்டே இருந்தாங்க, பண்ணிட்டே இருந்தாங்க. பா நீ உண்மையுள்ள இருக்கிற எஜமாட்டியா மாறு. அப்படியே அந்த வயலுக்கு ஓனர் ஆயிட்டாங்க. உத்தமம், பரிசுத்தம், இதுதான் நம்மளை ஸ்தானங்களுக்கு உயர வைக்கும். இங்கேயே நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னா அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது? முதல்ல கதிர்களை பொறுக்கி என்ன போய் கதிர் பொறுக்கு விட்டானே இந்த ஆளு அப்படி யோசிச்சாங்களா? அவங்க செய்யற நான் செய்யறேன். இவன் யார் சொல்றது? நான் என்ன வயலுக்கு வேணாலும் போவேன். நான் மோவாப் தேசத்துக்கே வயலில் போயிட்டு அறுத்துட்டு வருவேன். இந்த ஆள் என்ன சொல்றது? யார் யா நீ? கேட்கவே இல்லை. செய்யறேன். நாம் இருந்தோன்னா இதுதான் கேட்டிருப்போம். ஏன் மற்ற வயலில் என்ன டேஸ்ட் கம்மியாக இருக்குமா? இவர் வயலில் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்குமா? இவர் வயல்லே அறுக்க சொல்கிறாரு. நகோமி இந்த ஐடியா கொடுத்தா அறிவில்லையாம்மா உனக்கு? நைட்டோட நைட்டாக போய் காலில் போய் படுக்க சொல்கிற. எதுவுமே அவங்க கேள்வி. நீ சொல்லுகிறபடியெல்லாம் நான் செய்கிறேன். நீ என்ன சொல்றியோ நகோமி நான் செய்கிறேன். எங்கே போனாங்க பாருங்க. இன்னமும் பேசிட்டு இருக்கோம். அவங்க பேர்ல ஒரு புஸ்தகமே இருக்கு. எஸ்தர் பேர்ல ஒரு புஸ்தகமே இருக்கு. ஆபிரகாம் பேர்ல கூட இல்லையே, ஈசாக்கு பேர்ல கூட இல்லையே, யாக்கோபு பேர்ல கூட இல்லையே. இவங்க பேர்ல ஒரு புக் இருக்கே. எஸ்தர் பேர்ல ஒரு புக் இருக்கே. எஸ்தரின் சரித்திரம், ரூத்தின் சரித்திரம். எங்க வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க இவங்களாம். என்ன காரணம்? என் தேவன் எனக்கு போதும். அது ஒண்ணுதான் காரணம். அவர் கட்டளை எனக்கு போதும். அவர் வேண்டாம் சொன்னால் வேண்டாம், அவர் வேண்டும் சொன்னால் வேண்டும். எஸ்தர் என்ன சொல்றாங்க? பரவாயில்ல, நான் போய் ராஜாவை போய் பார்க்குறேன், செத்தா சாகிறேன், நான் போய் பார்க்குறேன். அந்த வைராக்கியம், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் குணசாலி. குணசாலியான ஸ்ரீயின் கணவன் தேசத்தில் பேர் பெற்றவனாக இருப்பான். ஒரு குடும்பத்தை கட்டுகிறதும் ஒரு குடும்பத்தை அழிக்கிறதும் ஒரு பெண்ணின் இடத்துல தான் இருக்கிறது. ஆண் கையில் கிடையாது, ஆண்கள் கையில் கிடையாது. ஒரு குடும்பத்தை கட்டுகிறதும் ஒரு குடும்பத்தை அழிக்கிறதும் பெண்கள் கையில் தான் இருக்கு. அவங்க நினைச்சா கட்டவும் முடியும், ஒன்றும் இல்லாமல் தரமட்டமாக்கவும் முடியும். என் மகள் பாருங்க, கட்டினாள். குணசாலியான ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஹல்லேலூயா. வாலிபர்களுக்கு பின்பாக போவது என்றால் உலக இச்சைகளுக்கு பின்பாக ஓடுவது, உலக ஆசாபாசங்களுக்கு பின்பாக ஓடுவது, உலக சிற்றின்பங்களுக்கு பின்பாக ஓடுவது. நீ செய்யலையே ரூத், நீ செய்யலை, நீ குணசாலி. நான் உனக்கு செய்கிறேன்.
அப்படிப்பட்டவர்கள் தான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. இல்லைன்னா உட்கார முடியாது. மணிக்கணக்கா உட்காந்து தூங்குறாங்க, மணிக்கணக்கா படுத்து கொண்டிருக்கிறாங்க, மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் மெல்ல மெல்ல தேவ சமூகத்துக்கு போறாங்களே. எப்படி இவங்களால முடிஞ்சது? அவங்க எந்த தப்பும் பண்ணல, அதனால தைரியமா போறாங்க. பாவத்தை செய்யாதவர்கள் தைரியமா தேவ சமூகத்துல, ஆண்டவரே நம்மளோட பிள்ளை வந்திருக்கிறான்பா என்று சொல்ல முடியும். இல்லைன்னா பாவி நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, கடைசி வரைக்கும் பாவிலேயே போக வேண்டியதுதான். நான் பாவியா வந்திருக்கிறேன். இல்லைன்னா ஆண்டவரே நம்மளோட பிள்ளை வந்திருக்கிறான்பா. அப்போ பாவம் மன்னிப்பே கேட்க தேவையில்லையா? கேட்கணும், டெய்லி கேட்கணும். ஆனா ஆண்டவரே நம்மளோட பிள்ளை நான் வந்திருக்கிறேன்பா, இந்த நாள்ல நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா, நேற்று தினத்துல எதனா உனக்கு தவறா பண்ணிதான் மன்னிச்சிருங்கப்பா, இன்றைக்கு நான் விட்டுறேன்பா. அப்படியே ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணுவாரு? மெருகேத்தி மெருகேத்தி உருவாக்கி உடைச்சி செதுக்கி சேர்த்து என்னென்னமோ பண்ணுவாரு. கடைசியில் நம்மளுக்கே தெரியாம அவர் கேட்ட பாத்திரமா மாறிடுவோம், ரூத்தை போல. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப என்ன பண்ணணுங்க? முதலாவது என்ன பண்ணணும்? கீழ்ப்படினோம். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல், யோசிக்காமல் கீழ்ப்படினோம். யோசிக்கவே கூடாது அந்த நேரத்தில். இது செய்யணும், செஞ்சிடணும். அப்புறமா உட்காந்து யோசிக்கலாம், ஏன் இப்படி செய்ய சொன்னாரு. அந்த நேரத்தில் செஞ்சிடணும், யோசனையே இருக்கக்கூடாது. யோசிக்காமல் கீழ்ப்படிக்கணும், கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிக்கணும். இந்த மகள் பாருங்க, யோசிக்க கூட இல்லை, நீ சொல்றபடியெல்லாம் செய்யறேன், நகோமி சொல்றபடியெல்லாம் செய்யறேன். அடுத்து என்ன பண்றாங்க? அமைதியா போறாங்க தேவ சமூகத்துக்கு, அமைதியா. அடுத்து போர்வையை ஒதுக்குறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், போர்வையை ஒதுக்கணும். அடுத்து அங்கேயே அமர்ந்திருக்கிறாங்க, அங்கேயே காண்டாங்க அப்படியே. அப்புறம் அவர் எழுந்திரிச்சு சாட்சி சொல்றாரு, நீ ஏன் தெரியுமா மகளின் நற்குணம், நீ வாலிபர் பின்னாடிலாம் போலியே, ஏழை பணக்கார எவனா இருக்கட்டும் யார் பின்னாடியும் நீ போல, நான் சொன்ன கட்டளை இந்த வயலை விட்டு வேற எங்கேயும் போகாதே, அதை நீ கீழ்ப்படிந்தா அல்லவா, இந்த வயல்ல தான் உனக்கு உண்டு, அதை விட்டு வேற எத்தனை வயலுக்கு நீ போனாலும் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. மூட்டையை மூட்டையை நீ தூக்கிட்டு வந்தாலும் உனக்கு திருப்தி இருக்காது. இந்த வயலை நீ பொறுக்கிற கதிர்கட்டையா இருந்தாலும் சரி, 2 பதரா இருந்தாலும் சரி, உனக்கு அதுதான் திருப்தி. அல்லேலூயா. அதை நீ செய்தாய், அதனால நீ உத்தமி, நீ குணசாலி, நான் உனக்கு வேண்டியதெல்லாம் இனிமேல் செய்யறேன், நீ பயப்படாதே. அவர் பேசுற ஸ்டைல் பாருங்க, மனுஷன் பேசுற மாதிரி இருக்கு. மகளே நீ பயப்படாதே. போவாஸ் மாதிரி தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுக்கு நிழலாட்டம் தான் போவாஸ். மகளே நீ பயப்படாதே, நீ வேண்டியதெல்லாம் செய்ய. எப்போ செய்வேன்? நீ குணசாலின் பேர் எடு, அப்போ செய்யறேன்.